வீடியோ வெளியிடல, யாரும் ஒரு ட்வீட் பண்ணல, அந்த தாவேக அலுவலகத்தை மூடிட்டாங்க. அப்ப அவ்வளவு பயம் இருக்கக்கூடியவர்கள் ஏன் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் என்று ஒரு நடிகர் ஒரு தலைவராக மாறும்போது பொறுப்பும் பதவியும் அதிகமாகிறது. அப்போ நம்மை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை வழிநடத்தி கொள்கையுடன் கோட்பாட்டுடன் வழிநடத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த தப்புமே என் மேல இல்லை அப்படின்ற மாதிரி வீடியோ வெளியிடுவது சரியா என்று நான் கேட்கிறேன். அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஏன் கூட்டம் நடத்துறீங்கன்னு கேக்குறாங்க. எங்க போனாலும் கூட்டம் வரும். அதனாலதான் விஜய் வெளியே வர முடியலன்னா விஜய் எங்க வந்தாலும் கூட்டம் வர முடியும்னா இப்ப தமிழ்நாட்டுல இந்தியால இது வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் கூட்டம் கூடனதே இல்லையா? அங்கே இப்படிதான் டெத்து நடக்குதா? அப்ப அந்த கண்ட்ரோல் யாரு எடுத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். உண்மையாவே பாத்தீங்கன்னா விஜய் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணது நான் சரி ஓகே அடுத்த நாள் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது மூணாவது நாள் இப்படி ஒரு லெத்தாஜிக்கே வீடியோ வெளியிடும் போது அது மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்துகிறது. இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தை மண்டை செதஞ்சு செத்துருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளோட இறப்பு. நான் என்ன கேட்கிறேன், விஜய் செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் அப்படி ஒரு இறப்பு உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் அதை செய்வீர்களா? அப்படி பேச முடியும். நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, தாவேகாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்துக்கோங்க. உங்களுடைய வார்த்தை இழந்த பல குடும்பங்களின் வலியை பிரதிபலித்திருக்க வேண்டும். அதை அது செய்யவில்லை. அதனால் தான் எனக்கு வலிக்கிறது. அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிக்கிறேன்.